ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 15ஆம் பகுதி மன்வந்திரங்கள் வரலாறு. ஸ்வரோசிஸ் மன்வந்திரம். தானே சுயமாக தோன்றிய பிரம்மதேவர் ஸ்வயம்பு எனப்பட்டார். அவரது அருளால் தோன்றிய பிரியவிரதன் ஸ்வயம்புவ மனுவாவான். ஸ்வயம்பு மனுவிலிருந்து துவங்கி ஸ்வரோசிஸ், உத்தம, தாமச, ரைவத, சாஸ்வத மனுக்கள் காலம் அதே பெயரில் மன்வந்திரங்கள் எனப்பட்டன. அடுத்து வைவஸ்வத மன்வந்திரம், ரௌஷ்ய மன்வந்திரம், பௌத்திய மன்வந்திரம் என்று மன்வந்திரங்கள் பல. ஸ்வரோசிச மனு. வருணை நதிக்கரையில் ஓர் உத்தம பிராமண கிரகஸ்தர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஒரு விருந்தினர் வந்தார். அவரை நன்கு உபசரித்து அவருடைய தேஜஸை கொண்டு வியப்புற்று அவரிடம் இளம் வயதில் அவர் பூலோகம் முழுவதும் சுற்றி வருவது எவ்வாறு சாத்தியமாயிற்று, தனக்கும் உலகம் சுற்றும் ஆசை இருப்பதாக கூறினான். அந்தணரும் விருந்தினரும். அதற்கு விருந்தினர் தன்னிடம் உள்ள மந்திர சக்தியால் அது முடிந்தது என்றும் அந்த மந்திரத்தை அந்தணருக்கு உபதேசிப்பதாகவும் அது குறுகிய காலத்தில் முழுவதும் பலிக்காது என்றும் கூறி அவரது பாதத்தில் சித்தாஞ்சனம் எனும் மையை தடவுவதாகவும் அதன் உதவியால் விரும்பிய இடம் செல்லலாம் என்றும் கூறி ஆனால் மை கரைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்று விட்டார் அந்த விருந்தினர். வர்த்தினி என்னும் அப்சரஸ். முதலில் அந்தணர் விந்திய மலைக்கு சென்று சுற்றி திரிந்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட எண்ணிய போது மை கரைந்து விட்டதை கவனித்து இனி எங்கும் செல்ல முடியாதென்று அங்கேயே தங்கிவிட அங்கு வந்த வர்த்தினி என்ற அப்சரஸ் அந்தணரிடம் ஏற்பட்ட மையலால் உள்ளம் உருகி அவரை அடைய எண்ணினாள். அதற்குள் அந்த அந்தணர் அக்னி பகவானை பிரார்த்தித்து காருகபத்தியம் எனும் சோதியை தம்முள் வளரச் செய்ய அவளால் அவரை நெருங்க இயலவில்லை. அந்தணரும் தன் இருப்பிடம் போய் சேர்ந்தார். அப்சர பெண் அந்த அந்தணரை மறக்க இயலாமல் அவர் நினைவிலேயே இருக்கையில் அங்கு வந்த கந்தர்வன் அவள் மனநிலையை அறிந்து அந்த அந்தணர் உருவில் அவளுடன் சேர இருவரும் உல்லாசமாய் இன்ப வாழ்க்கை நடத்தினர். அவள் கருவுற்றதை அறிந்த கந்தர்வன் மறைந்து விட்டான். ஸ்வரோசிஸ். சில தினங்களுக்கு பிறகு அவளுக்கு ஓர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு தேவர்கள் ஸ்வரோசிஸ் என்று பெயரிட்டனர். அவன் சகல கலைகளையும் குருகுலத்தில் கற்றான். தந்தை கந்தர்வனைப் போல சாஸ்திர வித்தைகளையும் கற்று தேர்ந்தான். அவன் ஒரு நாள் மந்திரமலை சாரலில் உலாவுகையில் ஓர் அபலை அபயம் அபயம் என்று அலற அவளை அணுகி அவளுடைய துன்பம் என்ன என்று கேட்டான். ஸ்வரோசிஸ் மனோரமை. அப்போது அவள் தன் பெயர் மனோரமா என்றும் தோழிகள் விபாவரி, கலாவதி ஆகியோருடன் சிவனை தரிசிக்க கைலை செல்லும் வழியில் அவர்கள் ஓர் மெலிந்த அந்தணரை கண்டு சிரித்ததால் கோபம் கொண்டு அவர் மனோரமாவை உடல் பருத்த ஓர் அரக்கனால் துன்பப்பட கடவாய் என்றும் மற்ற இருவரையும் தொழு நோயாளிகளாகவும் சபித்தார். அவர் சாபப்படி தன்னை பூதம் போன்ற ஓர் கரிய அரக்கன் தூக்கி வந்து விட்டதாகவும் அவன் நீராடச் சென்றிருப்பதாகவும் திரும்பி வந்து தன்னை தின்று விடுவான் என்றும் கூறினாள். ஸ்வரோசிஸ் அவளை காப்பதாக கூற அவன் கந்தர்வர்களுக்கு மட்டும் தெரிந்த இரகசிய மந்திரங்களை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தான். சற்று நேரத்தில் அங்கு வந்த அரக்கனுக்கும் ஸ்வரோசிஸுக்கும் நடந்த கடுமையான போரின் இறுதியில் கூறிய அம்பினால் துளைக்கப்பட்ட உடலுடன் அரக்கன் கீழே விழுந்து இறந்தான். அவன் உடலில் இருந்து ஓர் அழகிய வித்யாதரன் வெளிப்பட அவனை மனோரமை தகப்பன் என கண்டு தந்தையும் மகளும் மகிழ்ச்சியாக இணைந்தனர். அப்போது ஸ்வரோசிஸ் அந்த வித்யாதரனாகிய அவன் அரக்கனான காரணத்தை கேட்க அவன் அந்த வரலாற்றை கூறினான். விந்தீரவன் என்னும் அந்த வித்யாதரனின் மகள் மனோரமை. அவள் பிரம்மபுத்திரர் என்னும் ரிஷி ஆயுர்வேத வித்யையை கற்பிக்க வேண்ட அதற்கு ரிஷி மறுக்க 6 மாத காலம் அவள் மறைந்திருந்தே மற்ற சீடர்களுக்கு கற்பிப்பதை கற்றுக்கொண்டாள். அவரிடம் தன் செயலை கூறி நகைக்க ரிஷி கோபம் கொண்டு அவளை அரக்கனாகுமாறு சபித்தார். அவரை வணங்கி தனக்கு மன்னிப்பு அருள வேண்ட அவர் என் மகளையே உட்கொள்ள முயலும் போது ஓர் அரசனால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் என்று கூறிய விந்தீரவன் தன் மகள் மனோரமையையும் ஆயுர்வேத வித்யையையும் அளிப்பதாக கூறி அவற்றை கற்றிடச் செய்தார். விபாவரி. ஸ்வரோசிஸ் மனோரமை இருவரும் காட்டில் சுற்றி வருகையில் தொழு நோயால் வருந்திக் கொண்டிருந்த விபாவரியை கண்டனர். மனோரமை வேண்டியபடி மன்னன் அவள் நோயை தீர்த்திட அவள் அழகியாக மாறிட
மந்தாரன் எனும் வித்யாதரன் மகளான அவளை ஸ்வரோசிஸ் திருமணம் செய்தான். கலாவதி. அடுத்து அம்மூவரும் ஒரு நாள் கலாவதியை கண்டிட அவளும் மன்னனால் உடல் நோய் குணமாகிவிட அவனையும் மன்னன் திருமணம் செய்தான். கலாவதி பாரன் என்னும் முனிவருக்கு புஞ்சிகஸ்தலை என்னும் அப்சர பெண் மூலமாக பிறந்தவள். ஏற்கனவே அம்பிகை கூறியபடி மன்னனுக்கும் கலாவதிக்கும் திருமணம் நடந்தது. இவ்வாறு 3 மனைவியருடன் ஸ்வரோசிஸ் ஒரு நாள் ஒரு தடாகத்தில் நீந்தி கொண்டிருக்க அங்கிருந்த 2 அன்னங்களில் பெண் அன்னம் ஆண் அன்னத்திடம், ஸ்வரோசிஸ் மன்னனை போல் பல பெண்களிடம் ஆசை இல்லாமல் என்னிடமே ஆசை வைத்திருப்பது என்னுடைய பாக்கியம் என்றது. அதை கேட்டு வெட்கப்பட்ட மன்னன் வேறிடம் சென்றான். அவ்வாறே பின்னர் 2 மான்கள் ஒன்றாக இருப்பதை கண்ட மன்னன் அவை பேசுவதையும் கேட்டான். அதில் ஆண் மான் பெண் மானிடம், நான் ஸ்வரோசிஸ் அல்ல, வேறொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்றது. மனதில் சஞ்சலம் ஏற்பட்ட மன்னன் தன் மனைவிகளிடம் பாரபட்சமின்றி நடந்து கொண்டான். சிறிது காலம் சென்ற பின் மனோரமைக்கு விஜயனும், விபாவரிக்கு பேருநந்தனும், கலாவதிக்கு பிரபாவனும் பிறந்தனர். அவர்களுக்கு தக்க வயது வந்தவுடன் அவர்களுக்கு கல்வி கற்பித்து யுத்த வயதில் 3 பேருக்கும் 3 நாட்டை அளித்து ஆட்சி செய்ய அனுப்பி வைத்தான். ஸ்வரோசிஸ் வனதேவதை. ஒரு நாள் ஸ்வரோசிஸ் காட்டில் ஒரு பன்றியை குறிவைக்க அப்போது ஒரு பெண்மான் குறுக்கே வந்து துயரக்கடலில் இருக்கும் தன்னை முதலில் கொல்லுமாறும் தன்னை கணவன் விட்டு வேறு மனைவிகளுடன் உல்லாசமாய் திரிவதே தன் துயரத்திற்கு காரணம் என்றும் கூறியது. அப்போது மன்னன் அதன் கணவன் யார் என்று கேட்க அது மன்னனை தனது முதுகை தொட்டு பார்க்க கூற மன்னன் தொட அது பெண்ணாக மாறி தான் வனதேவதை என்றும் மன்னனால் தான் ஒரு மகனை பெற தேவர்களின் விருப்பப்படி வந்திருப்பதாக கூறிற்று. ஸ்வரோசிஸ் அவளை திருமணம் செய்து தியுதிமான் என்னும் மகனை பெற்றான். இந்நிலையில் ஒரு நாள் ஒரு பெண் அன்னம் தன் நாயகராகிய ஆண் அன்னத்திடம், இவ்வளவு காலமாகியும் இல்லற வாழ்வில் ஆசை விடாத இவன் என்ன மனிதன் என்று ஏளனமாக கூறியது. மன்னன் அக்கணமே தன் தவறை உணர்ந்து தன் மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு தவம் செய்வதற்காக கானகம் சென்றான். ஸ்வரோசிசும் அவன் சந்ததியரும் புவியை ஆண்ட காலம் ஸ்வாரோசிச மன்வந்திரம் என்ற பெயர் பெற்றது. 15ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.